பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். அப்படியா? உட்காருங்க. சரி சார். சொல்லுங்க, என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். இந்த கோயில்ல கல்யாணம் பண்றதுக்கு பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். எவ்வளவு பணம் கட்டணும்? பண்ணிக்கலாம் சார். 3000 கொடுங்க. இந்தாங்க 3000. இந்தாங்க கொடுங்க. இதை வர வைங்க. கல்யாண பொண்ணு மாப்பிள கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாமே அவளுக்கு தான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 23 பவுன் வருது. அட்லீஸ்ட் ஒரு 30 பவுனாவது என் மகளுக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏழைங்க தங்க விலைய கேட்கிற அளவு கூட இப்ப இல்லையே. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன் மாப்பிள. அதுக்காக நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. எதிர்காலத்துல என்னால எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ணுக்கு கண்டிப்பா சிறப்பா செய்வேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. நான் நகையை பத்தி என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள. மாப்பிள, ஒரே ஒரு விஷயம். ராதிகா ஒரே ஒரு பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு. அவளை சின்ன வயசுல இருந்து கண்ணு கருத்துப்பா, கவலை இல்லாத மாதிரி வளர்த்த. அது மட்டும் இல்லாம அவன் உங்க மேல கொள்ள பிரிய வச்சிருக்க. ஆனா உங்களுக்கு